2015ல ரிலீஸ் ஆன ராஜதந்திரம் ஒரு சாலிடான எய்ஸ்ட் த்ரில்லர் படமா சக்சஸ் ஆகுது. டைரக்டர் ஏஜி அமித் டெபியூ பண்றாரு இந்த படம் மூலியமா. பாக்ஸ் ஆபீஸ் நம்பருக்காக எதுவுமே யோசிச்சு பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளீஷேவான சீன்ஸ் எதுவுமே இல்லாம புதுசா கொடுத்தாரு டைரக்டர். கிரிட்டிக்ஸ் கிட்ட நல்ல பேரை வாங்குச்சு ராஜதந்திரம் படம். படத்தோட சக்சஸ் அந்த டீமை ரெண்டாவது பார்ட்டையும் எடுக்க வைக்குது கௌதம் மேனன் ப்ரொடக்ஷன்ல. இந்த டைம் பார்ட் 2க்கு இளையராஜா மியூசிக்கும் பண்ணியிருந்தாரு. 2016 படத்தோட ஓப்பனிங் 6 மினிட்ஸை கிளிம்ஸா ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படத்தோட சீனை கிளிம்ஸா ரிலீஸ் பண்ணது இந்த படத்துக்கு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேற படம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 6 மினிட்ஸ் வீடியோவும் ப்ராமிசிங்காவே இருந்துச்சு. படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் கிரியேட் பண்ணுச்சு. நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு தாளம் போட்டுட்டு இருக்க. சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். அன்பார்ச்சுனேட்லி எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜிவிஎம்மோட ஃபினான்ஷியல் இஷ்யூல பலியான படங்கள்ல இதுவும் ஒன்றா ஆகுது. மூடர்குடம், ராஜதந்திரம்னு தரமான படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த டிரெக்டர்ஸ்க்கு அவங்க அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் சினிமா மேல ஒரு பயமும் பெரிய கேள்வியும் உண்டாகுது.